ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வியாழக்கிழமை மதியத்திலேருந்து நைட்டு நம்ம தூங்க போகிற வரைக்கும் நான் செய்த பூஜைகள் வேலைகள் அதை பற்றி தான் ஒரு சின்னதாக ஒரு விலாக் பார்க்கலாம். இது சின்ன விலாக் இல்லை, லாங் விலாக் தான். கண்டிப்பாக உங்களுக்கு லாங் விலாக் தான் பிடிக்கும் இல்லையா? அதனால் லாங் விலாகாகவே கொடுத்தாச்சு. ஓகே, வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மதியத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து தேங்காய் எடுக்கிறதுக்காக தாத்தா வந்திருந்தாங்க. ஏன்னா முந்தின நாளே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இல்லை, ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்து தேங்காயெல்லாம் போட்டிருந்தோம்ல தென்னை மரத்துலேருந்து. சரி, அதை கொஞ்சம் பச்சை மாறட்டும், அதுக்கப்புறம் உரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் வந்து வியாழக்கிழமை மதியம் தான் வந்தா. அப்படியே அதுக்கு மேலே அவர் உரிச்சிட்டு இருந்தார், நானுமே கூட உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவருக்கும் டீ வச்சு கொடுத்துட்டு அப்புறம் உரிச்சிட்டு தேங்காயெல்லாம் எண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அவர் கிளம்பிட்டார். அவர் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம அப்படியே வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். என்ன அப்படின்னா இந்த கார்டனுக்கு வந்து வேஸ்டேஜ், நம்ம காய்கறி வேஸ்டேஜெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி நம்ம வந்து உரமாக மக்கி நம்ம வந்து அதை லிக்யூடாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, இப்படி நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கான பொருளெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்குறத விட இது மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா வந்து வெளியில் வந்து போட்டிக்கோளில் உட்காந்துட்டு லைட்டருக்கு பதில் என்ன பண்ணேன், தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த டூல்ஸ் இருக்குல்ல, ஸ்க்ரூ ட்ரைவர், அதை வச்சுட்டு அதை ஃபுல்லாக ஹீட் ஆக்கிட்டு என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பக்கெட் எடுத்துக்கிட்டேன். 2 பக்கெட் எடுத்துகிட்டு அது கூட மூடிகள்லாம் நிறைய இருந்தது, அந்த கேப்பெல்லாம் அப்படியே இருந்ததா. சரி ஓகே, அதை எல்லாத்தையும் எடுத்தாந்து வச்சுட்டேன். எது செட் ஆகுன்னு தெரியல, கரெக்டாக பார்த்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டைம் எந்திரிக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, உட்காந்துட்டோம்னா அது உட்காந்தே செய்கிற வேலையாக இருக்கணும், எந்திரிக்கிறதுனா அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்கும். அதனால் என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்தாந்து முன்னாடி வச்சுட்டு உட்காந்துட்டு அந்த கம்பியை ஹீட் பண்ணி என்ன பண்ணேன்னா ஒரு பக்கெட்டில் வந்து எந்த ஒரு ஹோல்ஸுமே போடலை. இது வந்து மேலே வைக்கக்கூடிய பக்கெட்டு, அதனால் இதில் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி சுற்றி அந்த கீழே ஃபுல்லாமே வந்து நிறைய ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டேன். இது என்ன அப்படிங்கிறத நான் அப்படியே வந்து காட்டுவேன், நீங்கள் வீடியோவில் பாருங்கள். இது எல்லாருமே இப்போ செடி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களெல்லாம் வந்து இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இது மாதிரி பெயிண்ட் டப்பா இருந்ததுன்னா செஞ்சு வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து நிறைய பேர் இந்த வாட்டர் கேன் ஃபில்ட்ரு பண்ணி குடிப்பாங்கள்ல, பெரிய பெரிய வாட்டர் கேன் வந்து வெளியில் கடையில் வாங்கி செய்வாங்க இல்லையா, அந்த கேனெல்லாம் கூட நம்ம காசு கொடுத்தோம் இல்லை அவங்கக்கிட்ட கேட்டோம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுலேயும் நம்ம செஞ்சு வைக்கலாம். ஆனால் அதெல்லாம் வெயிலில் வச்சோம் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் வந்து இத்து போயிடும். இது மாதிரி பெயிண்ட் பக்கெட் இருந்ததுன்னா ரொம்ப நாள் வரைக்கும் தாங்கும், ரொம்ப உழைக்கும். அதனால் சரி நம்ம வீட்டில் பெயிண்ட் அடித்ததுனால பக்கெட்லாம் நிறைய இருந்தது, அதனால் அதுக்கான தேவைகளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்தாந்து வச்சுட்டு இப்போ வந்து பக்கெட்டு ஃபுல்லாக வந்து ஹோல்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் மூடி இது கொஞ்சம் வந்து வளைவாக இருந்தது. இன்னொன்று தண்ணியெல்லாம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இறங்குற மாதிரியே இருந்தது. அதில் சரி இந்த மூடியே கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன், கரெக்டாக இருந்ததா சரின்ட்டு அதில் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட்டாக ஹோல்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பக்கெட்லேயும் தட்டத்துலேயும் ஹோல்ஸ் பண்ணியாச்சு. இனி அடுத்து என்ன பண்ணோம், கீழே உள்ள பக்கெட் வைப்போம் இல்லையா, அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த தட்டத்தை வச்சிடலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டை வச்சிடணும். இந்த பக்கெட்டை வச்சுட்டு நம்ம காய்கறி வேஸ்ட்டு ஒவ்வொரு நாளும் கிச்சனில் வேஸ்ட் ஆகும் இல்லையா, அதை எல்லாத்தையும் கொண்டாந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் அப்படியே நம்ம போட்டு வைக்க அது அப்படியே பார்த்தீங்கன்னா மக்கி அதோட அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி அப்படியே கீழே உள்ள பக்கெட்டில் போய் அப்படியே ஸ்டோர் ஆகும். அது ஸ்டோர் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுவே வந்து நம்ம செடிகளுக்கு நல்ல ஒரு உரமாக கிடைக்கும். எல்லா சத்துக்களுமே இதில் இருக்கும். எல்லா காய்கறியோடைய கழிவுகளும் போடுறோம், டீ தூள் எல்லாமே, அரிசி களைஞ்ச தண்ணி எல்லாமே போடுறோம் இல்லையா. இப்போ நான் கீழே காட்டுவோம் பாருங்கள், அவ்வளவு ஸ்பீடாக ஃபில்ட்ரு ஆகுது. தண்ணியுமே ஓரளவுக்கு வந்து நல்லா சேர்ந்துருச்சு. இதை ஊற்றுனதுக்கே நான் 1 வாரம் தேவையான அந்த காய்கறி கழிவு எல்லாமே வந்து சின்ன பக்கெட்டில் போட்டு வெளியே கார்டனுக்குள்ளே வச்சுருந்தேன். சரி அப்படியே அது மக்கிட்டு இருக்கட்டும், நம்ம இது ரெடி பண்ணுற அன்றைக்கின்னு மேலே ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா போட்டிக்கோளை எடுத்து வச்சேன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். ஏன்னா வந்து இது காய்கறி வேஸ்ட்டுகள், அந்த வெங்காயத்தோலெல்லாம் வந்து அது கொஞ்சம் அழுகல் வர என்ன ஆகும் அப்படின்னா ஓவர் ஸ்மெல் இருக்கும். அதனால என்ன பண்ணால் சரி மேலே மொட்டை மாடியிலே கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மேலே கொண்டு போய் வச்சுட்டேன். ஏன்னா அங்கே தான் நம்ம செடிகளுமே வச்சுருக்கோம். அதனால் சரி வேணுங்கிற அளவுக்கு நம்ம பக்கெட்டில் அள்ளிட்டு வந்து இப்போ 1 கப்பு தண்ணி அதிலேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு 4-5 கப்பு தண்ணியாவது நம்ம சேர்க்கணும். அந்தளவுக்கு ஃபுல்லாக தண்ணியை வந்து நல்லா டைல்யூட் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா செடிகளுக்குமே கொடுக்கணும். அப்படியே நம்ம கொடுத்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ வச்ச உடனே எவ்வளோ சூப்பராக வந்து ஃபில்டர் ஆகி கீழே வந்துருச்சுன்னு. இப்போ இது ஒரு 2 நாள் அப்படியே இருந்தது அப்படின்னா அந்த ஹீட்லேயே அதில் ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆகும். அப்போ ஃபார்ம் ஆக என்ன அப்படின்னா
அது வந்து செடிகளுக்கு நல்ல ஒரு உயிரூக்கியாக வந்து அது வந்து மாற ஆரம்பிக்கும். ஏன்னா அதில் அரிசி களைஞ்ச தண்ணியெல்லாம் ஊற்றி வைக்கிறோம் இல்லையா, அதனால் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் கூட்டி தொடச்சி, ஏன்னா அடுத்த நாள் வியாழக்கிழமை இல்லையா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டுலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் 6 மணிக்கு சரி தீபம் ஏற்ற ஆரம்பிக்கலாம். ஏன்னா அன்றைக்கி வந்து காலையில் நான் தீபம் ஏற்றலை, 6 மணிக்கே ஏற்றிக்குவோம் சாயந்தரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதனால் வந்து ஏன்னா வீடெல்லாம் துடைக்கிற வேலைகள் இருந்தது, எனக்கு காலையில் எழுந்திரிச்சு மற்ற வேலைகளுமே இருந்தது, அதனால் சரி ஈவினிங் ஏற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டுலாம் வந்துட்டு எப்போதும் போல் நம்ம வாசலில் அழகாக ஒரு சின்னதாக ஒரு தீபக்கோலம் தான் போட்டேன். இந்த கோலம் ரொம்ப அழகான ஒரு கோலம் தான், ரொம்ப ஈஸியான ஒரு கோலம் தான், புள்ளியெல்லாம் கிடையாது, சும்மா அப்படியே நம்ம கையிலேயே வரைஞ்சி விடுற ஒரு கோலம் தான். சிம்பிளாக கோலம் போட்டு அதில் சுற்றி வந்து கலரிங் பண்ணேன், நல்லா அழகாக இருந்தது, பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் வந்துருச்சு அப்படின்னா, இதைத்தான் நான் காலையிலே உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன், மார்கழி மாதம் வந்து அதிகாலையில் அந்த ஏன்னா கார்த்திகை மாதத்துலேருந்தே அந்த குளிர் வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும். மார்கழிங்கிறப்போ அதி பனி இருக்கும், அந்த காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு காலை பொழுதாக இருக்கும். அதோட அந்த குளிர் தன்மை வந்து நம்ம உடம்புல வந்து படப்பட நம்மளுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் கூட மாறும்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு என்னென்னா இந்த குளிருக்குள்ளே போனால் சைனஸ் ப்ராப்ளம் வரும், காய்ச்சல் வரும் அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, அதுக்குள்ளே போக போக நம்ம உடம்புல உள்ள நோய்கள் எல்லாமே மாறும். இதெல்லாம் என்னோடய அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. எனக்குலாம் அவ்வளவு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு டைம் லைவ்லேயே சொல்லியிருக்கேன் நான், என்னென்னா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது. இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அதிகமாக கூலிங் சாப்பிடக்கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த தலை குளிக்கக்கூடாது, இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோர் குடிக்கக்கூடாது, தயிர் எடுத்துக்கக்கூடாது, நிறைய சாப்பாட்டு விஷயங்களையே நிறைய அவாய்ட் பண்ணணும். அதே போல் பார்த்திங்கன்னா காலையில் பனியில் போகக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதுபோல் அந்த ஊதுபத்தி போக சாம்பிராணி போக, அலர்ஜிங்கிறது சைனஸுங்கிறது இந்த அலர்ஜியெல்லாம் சேர்ந்து உருவாகிற ஒன்று தான். அது வந்து நிறைய பேருக்கு வந்து செட் ஆகுறதில்ல. அப்படி தான் எனக்குமே ஃபஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் இப்போ அதிகாலையில் நான் எந்திரிச்சு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் பண்ணுறேன் இல்லையா, அப்படியெல்லாம் செய்ய பார்த்திங்கன்னா அந்த இயற்கையே, அந்த அதிகாலையில் படக்கூடிய அந்த சுத்தமான காற்று, அந்த பிரபஞ்சத்தோடைய சக்தி, இதெல்லாம் சேர்ந்து தான் என்னமோ எனக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம் இல்லாமலே ஆயிடுச்சு. அது எப்படி ஆச்சுன்னே தெரியல. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ஒரு சாப்பாடு செஞ்சேன்னா ஒரு ஸ்மெல் தெரியாது, என்ன பண்ணுறதே தெரியாது, எது சாப்பிட்டாலும் வந்து ஒரு மண் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சாப்பாடுங்கிறதே நம்ம நல்லா அந்த மனத்தோடு ருசித்து சாப்பிட்றதா சாப்பாடு, ஆனால் வந்து எந்த ஒரு வாசமுமே தெரியாது. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எங்கெங்கேயோ போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம். கடைசியில் வந்து டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது, அவங்க இஎன்டி டாக்டர்கிட்ட போய் கேட்போம் இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதெல்லாமே வந்து ஃபுல்லாக நம்மளுடைய கன்னத்துக்கிட்ட இருக்குள்ள அந்த எலும்பு, கண்ணுக்கு கீழே கன்னத்துக்கிட்ட எல்லாருக்குமே எலும்பு இருக்கும், அந்த எலும்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குழி மாதிரி இருக்கும், அங்கே எல்லாமே நீர் கோர்த்துருச்சு, அது ஃபுல்லாக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் வந்து அதெல்லாம் வந்து எடுக்கணும், அப்போ தான் வந்து பழைய நிலைமைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கோயம்புத்தூருக்கெல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க, அங்கே போய் பாருங்கள் ஸ்பெஷலிஸ்ட் அங்கே தான் இருக்காங்க அப்படின்ட்டு. நான் அப்புறம் ஐயோ கன்னத்தில் ஆப்ரேஷனா அப்படி நினச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு வாசமே தெரியலனாலும் பரவாயில்ல, நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு இருந்தேன். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த அதிகாலையில் எந்திரிக்கிறதுலே எனக்கு சரியாயிடுச்சு. இதெல்லாம் உண்மை, சாமி சத்தியமாக இதெல்லாம் உண்மை, வீடியோக்காகலாம் நான் சொல்லலை, இதை தான் நான் பல விலாக்லேயும் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, சைனஸ் ப்ராப்ளம் எப்படி உங்களுக்கு சரியாச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இன்றைக்கும் நான் வந்து சொல்கிறேன், இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா அந்த அடுத்த மார்கழி வரப்போகுது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இன்னைக்கு கார்த்திகையிலேருந்தே நம்ம வந்து தீபம் ஏற்றலாம், கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. 2 நேரமே நம்ம தீபம் ஏற்றலாம். இப்போ காலையில் ஒரு சில நாள் நம்மளால் ஏற்ற முடியல அப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்கு கண்டிப்பாக நம்ம தீபம் ஏற்றணும். ஏன்னா அந்த 6 மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை மாதம் வந்து ஃபுல்லாக வந்து இருள் வந்து முன்னாடியே வந்து சூழக்கூடிய ஒரு மாதம், சீக்கிரம் வந்து இரவு வந்துடும். அதனால் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒரு அறிவியல் ஆன்மீகம் எல்லாத்தையுமே சேர்த்து கொண்டு வந்தது தான். என்ன அப்படின்னா அந்த முன்னிருட்டு காலம் சொல்கிறப்போ எல்லா பக்கமும் இருட்டு வந்துடுறதுனால அப்போல்லாம் மாட விளக்கு முன்னாடியே ஏற்றி வச்சுருவாங்க 6 மணிக்கெல்லாம்.
அப்போல்லாம் அது எல்லா பக்கம் வெளிச்சமாக இருக்கும், மக்கள் நடமாட்டக்கு ஒரு பூச்சி புழுவெல்லாம் வந்து இருந்தாலும் வந்து தெரியும், ஒரு பயம் இல்லாமல் போகலாம் வரலாங்கிறக்காகவே அந்த காலத்தில் மாட விளக்குங்கிறது வீட்டில் முன்னாடியே வந்து ஒரு முக்கோணம் மாதிரி சுவர்லேயே செஞ்சுருவாங்க. இப்போ தான் நம்ம வந்து வெரைட்டியாக டிசைனாக வாங்கி இப்படியெல்லாம் மாட்டி வச்சு தீபம் ஏற்றுறோம். ஆனால் அந்த காலத்துலலாம் வீடு கட்டும்போதே ஒரு கூரை வீடாக இருந்தாலும் சரி, பங்களாவாக இருந்தாலும் சரி, முன்னாடி ஒரு மாடம் வந்து இருக்கும், முக்கோணமாக ஒரு மாடம் இருக்கும், அதில் தீபம் ஏற்றி வச்சுருவாங்க. 6 மணி ஆனால் அந்த தீபம் வந்து எரியும், பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்ல ஒரு ரம்மியமாக இருக்கும். இப்போல்லாம் அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து மாறிடுச்சு, ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு. நம்ம வந்து மாட விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கிறது ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு. ஆனால் அந்த காலத்துலலாம் அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்காக தான் வந்து அந்த மாட விளக்கெல்லாம் வந்து முன்னாடியே வந்து செஞ்சு வச்சு தீபமெல்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்குமே கடவுளுக்கும் சரி, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் சரி. இன்னொன்று அந்த கதகதப்பு வந்து அந்த குளிர் இருக்கிறப்போ அந்த தீபம் எரியிறப்போ அந்த கதகதப்பும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக தான் முன்கூட்டியே இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து முன்னோர்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. அதைத்தான் இன்றைக்கி நாமளும் செஞ்சிட்ருக்கோம். அதனால் காலையில் வந்து தீபம் ஏற்ற முடியலைனாலும் சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம வீட்டில் எப்போதுமே எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்கும். ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போகிற பெண்கள் கூட 6 மணிக்கு வந்து வீட்டில் தீபம் ஏற்றுற பழக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். நம்மளாம் சின்ன பிள்ளையிலேருந்து காலையில் ஏற்றிருக்க மாட்டோம், ஆனால் சாயந்தரம் வந்து வீட்டில் வந்து தீபம் ஏற்றுற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அப்படியே இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே தீபம் கண்டிப்பாக ஏற்றுங்க, சரியா? இப்போ வந்து எல்லாம் அழகாக வந்து ஒரு கோலம் போட்டாச்சு, போட்டு முடிச்சுட்டு அப்படியே விநாயகர்கிட்டையும் தீபமெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கோலத்துக்கும் வந்து தீபம் வச்சு விட்டுட்டு மாட விளக்குலையும் நல்லா அழகாக வந்து தீபம் ஏற்றியாச்சு. காலையில் ஒரு சகோதரி வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்கிறாங்க, என்ன அப்படின்னா, அக்கா அண்ணாமலையார் கோபுரத்தை வந்து பூஜை அறையில் வரையலாமா அக்கா, தயவு செய்து சொல்லுங்கள் அக்கா ப்ளீஸ், யாரையாவது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. இதை நான் அன்றைக்கி விலாக்லேயே நான் வந்து சொல்லியிருந்தேன். அந்த நான் வந்து கோபுரம் வரைச்சி கொடுத்துருந்தேன் இல்லையா வீடியோ, அதுலேயே நான் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியிருந்தேன். நீங்கள் பூஜை அறையிலையும் வந்து வரையலாம், ஹால்லையும். நீங்கள் அன்றைக்கி பூஜை அறை இப்போ இல்லாதவங்க, இப்போ செல்ஃப்லலாம் நிறைய பேர் வந்து பூஜை பொருளெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹாலில் முன்னாடி வந்து ஹாலில் வரைஞ்சி நம்ம வந்து சாமி கும்பிடலாம். ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை, எங்கே வேணாலும் நம்ம வரையலாம். ஆனால் காலில் மட்டும் படாது, மிதிக்காது பார்த்துக்கோங்க. அது ஒன்று தான் நாம் செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை டிப்ஸு கொடுத்தேன் இல்லையா, இதுக்கு எனக்கு அவ்வளோ வந்து சப்போர்ட்டிங்கான கமெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதாக சொல்லியிருந்தீங்க. இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லைன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையாலுமே அது ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸு தான்ப்பா. நானே அது யோசித்ததா. நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அதெல்லாம் நானே சிந்திச்சேன் அப்படின்னு கோவிசர்லாம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் நானே சிந்திச்சதான். அதெல்லாம் நான் எந்த யூடியூப்லேயுமே நான் வீடியோஸ்லேயுமே நான் வந்து பார்த்ததே இல்லை. இது மாதிரி டிப்ஸ் எல்லாம் நிறையா கார்த்திகை தீப டிப்ஸு கொடுப்பாங்க, ஆனால் இது மாதிரி நான் பார்த்ததில்லை. நானே போன வருஷம் நிறைய டிப்ஸு கொடுத்துருந்தேன். இப்போ நானாக தான் யோசித்தேன், சரி இந்த செல்லை வச்சு இந்த உடஞ்சிருந்தப்போ பார்த்திங்கன்னா இது அழகாக இருக்குது, கீழே ஒரு பிளேட்டாகவும் இருக்குது, நல்லா குழியாகவும் இருக்குது. அதாவது ஆயில் வெளியே லீக் ஆகி வந்தால் கூட அந்த குழிக்குள்ளே நின்றுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது, இதையே நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன். ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த வீடியோ கொடுத்ததுக்கு உங்களுக்கு அவார்டு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு அவார்டெல்லாம் வேண்டாம் சிஸ்டர், தயவுசெய்து வீடியோவை ஷேர் மட்டும் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னேன். அதே போல் நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை தான் நம்ம வந்து சொல்கிறோம், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய வாசல் படியில் தீபம் ஏற்றிருக்கேன் பாருங்கள் கீழே. இப்போ இந்த இடத்துல ஆயில் லீக் ஆச்சுன்னா நம்ம இறங்கி வரும்போது கவனிக்காமல் இருந்தாலும் வலிக்கி விட்டுரும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கொட்டாச்சி அந்த உடச்சதுலேருந்து வச்சது பார்த்திங்கன்னா தீபம் வந்து வைக்கிறதும் தெரியல, அது அந்த ஆயில் லீக் ஆனாலும் அதுக்குள்ளே இருந்துக்கும். நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது, பார்க்குறக்கும் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம பூஜை அறையிலையும் வச்சு ஏற்றலாம், ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நல்ல ஒரு இயற்கையான ஒரு பொருள் தானே, அதனால் நம்ம அதை வச்செல்லாம் ஏற்றலாம். இப்போ ஃபுல்லாக தீபமெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே சாம்பிராணி எல்லா பக்கம் காட்டிட்டு அப்படியே அந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லி என்னோடய வேண்டுதலையும் சொல்லி அப்படியே வேண்டி முடிச்சிட்டேன்.
என்னதான் நம்ம வந்து காலையில் எனக்கு தீபம் ஏற்றி அது அப்படியே ஃபுல்லாக வந்து மைண்ட் செட் ஆகிடுச்சு. அதுலேருந்தெல்லாம் மீண்டெல்லாம் இனிமேலாம் என்னால் வர முடியாது. ஒருவேளை எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள்லாம் செய்ய முடியாமல் இருப்பேனே தவிர, மற்றபடி எனக்கு ஒரு நாள் வீட்டில் தீபம் வைக்கலைனாலும் என்னமோ வீட்டில் எதையோ வந்து இழந்த மாதிரி ஒரு கலை இருக்குது. அது எனக்கே பார்த்தீங்கன்னா வீடு இப்படி வந்து கோவில் மாதிரி வச்சு பார்த்துட்டு ஒரு நாள் இந்த மாடத்தில் தீபம் எரியலைனாலும் வாசலில் தீபம் எரியலைனாலும் அது பார்த்திங்கன்னா அதுவே எனக்கே வந்து என்ன சொல்கிறதுன்னா ஒரு குழப்பமாகவே நம்மளுக்கே வந்து மனசு வந்து ஒரு அமைதி இல்லாமல் எதையோ இழந்தது மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. இது மாதிரி வந்து தீபம் ஏற்றி நல்லா மங்களகரமாக வீடு இருக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வருது. நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ சின்ன சின்ன விஷயங்கள் நினச்சாலும் அது இந்த பிரபஞ்சம் வந்து நடத்தி கொடுக்குற பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு நாளும் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக அதை வந்து பார்ப்பீங்க, ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? 2 நாளாக ஒரு சகோதரி கேட்டுகிட்டே இருந்தாங்க, அக்கா லாங் வீடியோ கொடுங்கக்கா, வீடியோக்காக வெயிட் பண்ணுறோன்னே சொல்லியிருந்தீங்க. சாரி சிஸ்டர், உங்களுக்காகவே நான் வீடியோலாம் எடுத்து வச்சிடுறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு நேற்று ஃபுல்லாக நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் வீடு ஒன்று வந்து காலி இருந்தது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விளம்பரம் கொடுத்துருந்தேன்னா ஒரு 5-6 பேர் வந்து தொடர்ந்து காலையிலேருந்தே வர ஆரம்பிச்சிட்டாங்க வீடு பார்க்குறக்கு. எனக்கு அங்கேருந்து இங்கே வர்றது, இங்கேருந்து அங்கே போகிறது, வீட்டை காட்டுறது, திரும்பி வந்தேன்னா யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க, மறுபடியும் திரும்பி அங்கே போகிறது, வீட்டை காட்டுறது, மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் சரி யாரும் நீ கூப்பிட மாட்டாங்கன்னு வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா மறுபடியும் கூப்பிடுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா முந்தா நாள் ஃபுல்லாக அந்த வியாழக்கிழமை வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை வீடியோ வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை, ஷார்ட்ஸில் கூட கொடுக்கல. ஏன்னா சரி நம்ம லாங் வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் கொடுத்துக்கலான்னு அப்படியே வச்சுட்டேன். எனக்கு உட்காந்து எடிட் பண்ண முடியல. ஏன்னா இது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு எனக்கு இந்த வீடியோஸை வந்து எடிட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு. அதனால் உட்காந்து என்னால் கரெக்டாக எடிட் பண்ண முடியல, உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. இதுக்காகவே எனக்கு அங்கேயும் இங்கேயும் நடந்து நான் ஒரு டயர்டாகவே ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சரி நாளைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் நான் வந்து கொடுக்கல. சாரி, மன்னிச்சிக்கோங்க. நீங்கள் கேட்டுகிட்டே இருந்து உங்களுக்கு கமெண்ட்ஸில் நான் சொல்லிடுவேன், மதியம் நான் வீடியோ கொடுப்பேன் சிஸ்டர் சொல்லிடுவேன்னா நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஏன்னா வந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். அதனால் நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிது அப்படின்னா தான் வந்து உட்காந்து எடிட் பண்ணி, ஏன்னா ரொம்ப லாங் வீடியோ நீங்கள் கேட்குறப்போ என்னால் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 30 நிமிஷம் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா அதை நான் வந்து 1.5 மணி நேரம் நான் வீடியோ எடுத்திருப்பேன். கிட்டத்தட்ட குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரமாக தான் அந்த வீடியோ இருக்கும். ஆனால் நான் அதை எல்லாம் எடிட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு அந்தளவுக்கு டைம் எடுக்கும். உட்காந்து நான் எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ நேரம் எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். அரை மணி நேரம் பேசுகிறதா இருந்தால் அவ்வளோ ஒரு சின்ன விஷயமெல்லாம் கிடையாது. தொடர்ந்து கோர்வையாக பேசணும், நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நான் வந்து வீடியோஸில் பேசணும், நான் செஞ்ச வேலைகளையும் பேசணும். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கணும். சும்மா ஒன்றை வந்து வீடியோ எடுத்தோம் ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும், உங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிடும் இல்லையா? அதுக்காக தான் லேட்டானாலும் பரவாயில்ல, சரி நம்ம கரெக்டாகவே வீடியோவை கொடுப்போம் அப்படிங்கிறதுனால தான் இந்த 2 நாள் எடுத்துருச்சு சிஸ்டர். சாரி சிஸ்டர், மன்னிச்சிக்கோங்க. நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க, இன்றைக்கி காலையிலையும் கூட அக்கா லாங் வீடியோ எப்போக்கா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நான் மதியம் கொடுக்குறேன் அப்படின்னேன். கண்டிப்பாக நான் வந்து கொடுத்துருவேன் சிஸ்டர். நீங்கள் கேளுங்க, உங்களை தப்பெல்லாம் நான் சொல்ல. ஏன்னா நீங்கள் கேட்டால் தான் நான் வந்து அதை நோக்கி நான் ஓடிட்டுருக்க முடியும். அதனால் உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் சுஜித் பிரியா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க, என்ன அப்படின்னா லக்ஷ்மி குபேர பூஜை தேர்ஸ்டே எந்த டைம் செய்யணும் சிஸ்டர், ரிப்ளை மீ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து வியாழக்கிழமை காலையில் நீங்கள் அதிகாலையில் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே பூஜை பண்ணலாம். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறதே 6 மணிக்கு மேலேயும் செய்யலாம். 6 மணிலேருந்து நீங்கள் 8:30 வரைக்கும் 8-9 மணி வரைக்கும் செய்யலாம். பெரும்பாலும் 8 மணிக்கு அந்த அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 8 மணிக்கு வந்து செய்வாங்க. அந்த சுக்கிர டைம் அப்படிங்கிற ஒரு டைம் இருக்கு இல்லையா, அந்த டயத்தில் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை வந்து நம்ம வெள்ளிக்கிழமையும் செய்யலாம். வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு செய்யுங்க சிஸ்டர், அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் கரெக்டான டைமும் கூட. எனக்கு தெரிஞ்ச டைம் அதுதான். உங்களுக்கு ஏதாவது டைம் அப்படி இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் தெரிஞ்சவங்களும் சொல்லுங்கள், நானும் அதை வந்து தெரிஞ்சுக்கிறேன். நான் பெரும்பாலும் லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னாவே வியாழக்கிழமை 6 மணிக்கு, எல்லா கோவில்லையுமே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கே 6 மணிக்கு தான் வந்து அபிஷேகம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால் வந்து
6 மணிக்கு தான் கரெக்டான டைம். அதனால் அந்த டயத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே ஃபுல்லாக தீபம் ஏற்றிட்டு அப்படியே வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே கோவில் மாதிரியே இருந்தது. அதை பார்க்குறப்போ ஒரு சகோதரியோட கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா, அக்கா மாலை போட்டிருக்காங்களா வீட்டில் அண்ணா அப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க. மாலையெல்லாம் போடலை. நம்மளுடைய வீடு எப்போதுமே இப்படி தான் இருக்கும். எப்போதும் தீபம் ஏற்றிருப்பேன். இதே மாதிரி பூஜைகள் செய்கிறதுனால அன்னைக்கு வந்து ஃபுல்லாக ஐயப்பனுடைய பாட்டு தான் ஓடிட்டே இருந்தது டிவியில். அது அப்படியே கேட்டுட்டு அவ்வளோ ஒரு வைப்ரேஷனாக இருந்தது. நல்ல நல்ல பாட்டுகளாக போட்டாங்க. அப்படியே ஐயப்பனுக்கும் அபிஷேகமெல்லாம் நடந்தது. அபிஷேகத்திலேருந்து என்னோடய வீட்டில் நான் வந்து பூஜைகள் செஞ்சுட்டே இருந்தேன்னா, அதனால் அது பார்க்குறக்கும் நல்லா இருந்தது, கேட்டுட்டு அப்படியே வேலை செய்கிறக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு டிஃபன் செய்கிறதுக்கு கிச்சனுக்கு வந்தாச்சு. என்ன அப்படின்னா, அன்றைக்கி நைட்டு வந்து சரி கோதுமை தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணினேன். ஏன்னா நைட்டு நம்மளுக்கு நிறைய வீடு நிறைய நிறைஞ்சிருந்தாலும் இந்த சமையல் என்னடா பண்ணுறதுன்னு இந்த யோசிக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது பெரிய கொடுமைப்பா இல்லையா? இது எல்லா பெண்களுக்குமே இருக்கும். காலையில் எந்திரிச்சாலும் என்னடா சமைக்கிறது, மதியத்துக்கு என்ன சமைக்கிறது, நைட் ஆனால் என்ன டிஃபன் பண்ணுறது, என்னத்தை சமைக்கிறது, இப்படியே தான் ஓடும். ஆனால் எல்லா வீட்டில் இருக்கும். ஆனால் என்ன சமைக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு, ஏன்னா நம்மளுக்காக இருந்தாலும் பச்சை தண்ணி கொடுத்துட்டு கூட பச்சை தண்ணி குடிச்சிட்டு கூட நாம் வந்து படுத்துக்குவோம். ஆனால் மற்றவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா? அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்குறதா இன்னுமே கொடுமை இல்லையா? அதனால் அவங்களுக்கு பிடிச்சது மாதிரியே நம்ம பிளான் பண்ணணும்ல. அன்றைக்கி வந்து கோதுமை தோசையே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி சட்னி வந்து முன்கூட்டியே ஃபஸ்ட்டு அதெல்லாம் வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். செம்ம சூப்பராக இருக்குன்னாரு அன்றைக்கி தக்காளி சட்னி. அதோட ரெசிபி வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா மொபைல் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சு. என்னால் அதை எடுக்க முடியல. மறுபடியும் இந்த தேங்காய் சட்னி அரைக்கும் போது தக்காளியை வதக்கி ஆற வச்சுட்டு அது ஆறிட்டு இருந்தது. அது வரைக்கும் இந்த தேவையில்லாத வீடியோஸ் எல்லாம் உட்காந்து டெலிட் பண்ணேன். சரி இதில் இருந்தாவது வீடியோவை எடுப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா அடுத்து எனக்கு எடுக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் இல்லை மொபைலில். அதனால சரின்ட்டு அப்புறம் உட்காந்து பாதி தேவையில்லாத வீடியோஸ் எல்லாமே டெலிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த தேங்காய் சட்னிலேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். ரொம்ப நல்லா இருந்தது இந்த தக்காளி சட்னி. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் வச்சுருந்தோம். எப்போ வியாழக்கிழமை அரைச்ச சட்னி இன்றைக்கி வரைக்குமே அது வந்து இருக்குது பார்த்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. கொஞ்சம் கூட டேஸ்ட்டு மாறலை. ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல காரசாரமாக நல்லா இருந்தது. கண்டிப்பாக இதோட ரெசிபி வந்து நான் வந்து கொடுக்குறேன். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே போல் இந்த புல்லட்டு மிக்சி வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் 2-3 டைம் கேட்டீங்க. நான் வந்து விலாகில் சொல்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது எதில் வாங்கினேன் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது ரேட்டு வந்து 2800 சம்திங் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்திருந்தது. ஏதோ ஒரு ஆஃபரில் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஜார் இருக்கும். அதில் நிறைய வெரைட்டியாக இருக்கும். சின்ன ஜார்லேருந்து பெரிய ஜார் மில்க் ஷேக் போடுற வரைக்கும் ஒரு ஜார் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு தேவையானதை நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் வந்து சட்னிக்கு கொஞ்சம் அதிகமாகவே அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையவே சட்னிக்கு ரெடி பண்ணியிருந்தேன். சரி அதனால் இந்த மில்க் ஷேக் போடுறதுல அரைச்சி பார்க்கலாம் எந்தளவுக்கு அரைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சட்னிக்கு வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு மாதிரி தரலையாக இருந்தால் தான் அந்த சட்னியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் ஹஸ்பண்ட் வந்து கூட சொன்னாங்க, சட்னி இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னாங்க. சரி இதில் அரைச்சி பார்த்தோம் அப்படின்னா அந்த மில்க் ஷேக் வந்து எந்த அளவுக்கு வந்து அடிக்குதோ அந்த அளவுக்கு தான் இது வந்து அடிக்கும் இல்லையா? அதனால் அப்படி பிளான் பண்ணி இந்த ஜாரில் போட்டு அடித்து பார்த்தேன். ஆனால் கரெக்டாக வந்து நான் எப்படி நினச்சோனோ அதே மாதிரியே வந்துருந்தது. நம்ம மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பல்ஸில் விட்டே அரைக்கணும். மிக்ஸி ஜார் அப்படின்னா ஃபஸ்ட்டு பல்ஸு செகண்ட் பல்ஸு அப்படி போட்டு அரைச்சோம்னா இந்த மாதிரி வரும். கிருன்னு அரைச்சோம் அப்படின்னா நைஸாக அரைச்சிரும். அதனால் இந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு நல்லா சலிச்சிட்டு கொஞ்சம் கோதுமை மாவு, அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு, கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கலந்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் தோசை ஊற்றினா அவ்வளோ சூப்பராக தோசை வந்தது. இந்த அரிசி மாவு எதுக்கு கலக்கிறோம் அப்படின்னா தோசை வந்து ஒட்டாது கல்லில். இன்னொன்று நல்ல ஒரு மொறுமொறுப்பு கிடைக்கும். ஏன்னா எப்போதுமே வந்து கோதுமை மாவில் ஒரு வலுவழுப்பு தன்மை இருக்கும்ல, அரிசி மாவு கலக்கும்போது மொறுமொறுப்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஜீரகம் வந்து நல்ல ஒரு மனம் இருக்கும், நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி.
அவ்வளோதான். அதுக்கப்புறம் தோசையெல்லாம் சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு மறுபடியும் கிச்சன் டாப் ஃபுல்லாக, ஏன்னா அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை இல்லையா, சரி நைட்டே கம்ப்ளீட்டாக தொடச்சி வச்சுருவோம் அப்படின்ட்டு. நம்மளுக்கு எப்போதுமே இந்த கிச்சன் டாப் மட்டும் நீட்டாக இருக்கணும், மற்ற பக்கம் எங்கிட்ட கசகசன்னு இருந்தால் கூட அதை அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருவேன். ஆனால் இந்த அடுப்பு மேடை மட்டும் அடுப்பில் இருந்து எனக்கு ஷிங்கு வரைக்கும் ஃபுல்லாக பளிச்சுன்றதை தான் மறுநாள் காலையில் வந்து எனக்கு கிச்சனுக்குள்ளே நிற்கிறக்கே ஒரு மைண்டுக்கே ரிலாக்ஸாக இருக்கும். இல்லைன்னா தூக்கமே வராது. பகலில் அப்படி இருந்தாலும் தூக்கம் வராது, நைட் அப்படி இருந்தாலும் தூக்கம் வராது. அதனால் சரின்னு அப்புறம் கையோடு அப்படியே கழுவி முடிச்சுட்டு கொஞ்சம் தான் அந்த சட்னி அரைச்ச பாத்திரங்கள்லாம் இருந்தது, சாப்பிட்ட பாத்திரம் தட்டுகள்லாம் இருந்தது, அதெல்லாம் கழுவி நீட்டாக எடுத்து காய வச்சுட்டு அப்படியே வந்து அடுப்பையும் நீட்டாக தொடச்சி விட்டுட்டு அப்புறம் வந்து காலையில் எப்போதுமே வந்து இப்போது இந்த ஒரு வாரமாக கொண்டக்கடலை கொஞ்சம் ஊற வைக்கிறேன். ஒரு 20 கொண்டக்கடலைக்கு ஊற வச்சுக்குவேன். எனக்கு ஒரு 10, ஹஸ்பண்டுக்கு ஒரு 10. அது மாதிரி பாதாம் பருப்பு ஒரு 10 ஊற வச்சுக்குவேன். கொஞ்சம் வெந்தயம், இதெல்லாம் எப்போதுமே நைட்டு ஊற வச்சுக்கிறது. வெந்தயத்தை அவர் சாப்பிட்ருவார். நான் அதில் ஊறுற தண்ணி மட்டும் நான் காலையில் எந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து வெறும் வயிற்றில் குடிச்சிக்குவேன். அதுபோல் பாதாம் பருப்பும் அவர் சாப்பிடும்போது நானும் சாப்பிட்டுக்குவேன். அந்த கொண்டக்கடலை ஊறின கொண்டக்கடலையை 2 நாளைக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன் அப்படின்னா முளை கட்டி இருந்ததுன்னா அப்படியே எடுத்துக்கிறது. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நைட்டு ஊறினதையே மறுநாள் எடுத்துக்கிறது. இப்படி தான் கொஞ்ச நாள் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வியாழக்கிழமை மதியத்துலேருந்து இவ்வளவு இந்த வேலைகள் தான் நான் வந்து செஞ்சேன். கண்டிப்பாக இது ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் நான் ஏதாவது சொல்லியிருந்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லி கொடுங்க, நானும் வந்து அதை தெரிஞ்சுக்கிறேன். அதே போல் எப்போதுமே இந்த மிக்ஸி ஜார் மட்டும் நீங்கள் கழுவும் போது மேலோட்டமாக கழுவிடாதீங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் சொல்லணுன்னே இருந்தேன். எப்போதுமே அதில் உள்ள வாசரை கழட்டிட்டு கழுவிடுங்க. வெளியில் பார்த்தா பளபளன்னு இருக்கும், ஆனால் அந்த வாசருக்கு அடியில் நிறைய அழுக்குகள், கிருமிகள், பாக்டீரியா இதெல்லாமே இருக்கும். அதனால் எப்போதுமே நீங்கள் ஜாரை கழுவும் போது அதில் உள்ள மூடியில் போட்டிருக்க அந்த வாசரையும் தனியாக கழட்டிட்டு வாசரையும் ஒரு கழுவிடுங்க. அதே போல் அந்த மூடியை சுற்றியும் கழுவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன், என்ன அப்படின்னா அந்த மூடியை சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழுக்கு, அந்த பாக்டீரியா இருக்கும், அப்படியே கருன்னு இருக்கும். அதோடு தான் அவங்க அரைப்பாங்க. அப்படியெல்லாம் செய்யவே கூடாது. அதில் நிறைய கிருமிகள் அதெல்லாம் இருக்கும். அதனால் எப்போதுமே இந்த மாதிரி சுத்தம் பண்ணிடுங்க. வாசரை கழட்டிட்டு கையோடு சுத்தம் பண்ணி காய வச்சு மாட்டிக்கோங்க. அவ்வளோதான். மதியத்திலேருந்து நான் செய்த வேலைகளை அப்படியே விலாகாக உங்களுக்கு லாங் விலாகாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஷேர் பண்ண தான் நம்மளுடைய சேனல் இன்னுமே வந்து வளர்ச்சி அடையும். இன்னொன்று ரொம்ப டவுன் ஆயிடுச்சு என்னோடய சேனல். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக கரெக்டாகவே நான் வீடியோ கொடுக்காதனால ஃபுல்லாகவே டவுன் ஆகி கீழே போயிடுச்சு. நான் அதை கொண்டு வரக்கு ரொம்ப கஷ்டப்படணும். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் நான் இன்னும் மேலோங்கி வரலாம். தயவுசெய்து நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த கார்த்திகை மாத விளக்குக்கு டிப்ஸு கொடுத்துருந்தேன்ல, அந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும். அதே போல் எல்லாருமே வந்து எல்லார் வீட்லேயும் தீபமெல்லாம் ஏற்றட்டும். அதே போல் ஹனி ஃப்ளவர் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்கா, நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்க்கா. உங்கள் வீடியோஸ் ரீசெண்ட் டேஸாக தான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குக்கா. எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம்க்கா. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் உங்கள் வீடியோஸ் பார்த்தேன். ரொம்ப தேங்க்ஸுக்கா. நான் இப்போது கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன்க்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் படிக்கிறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த கான்ஃபிடென்ட் வந்து எல்லாருக்குமே இருக்கணும். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. கஷ்டம் இல்லாத வாழ்க்கைங்கிறது யாருக்குமே கிடையாது. என்ன அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கடந்து வந்திருப்போம், அவ்வளோதான். இதுவும் கடந்து போகணும். கடந்து எல்லா கஷ்டத்தையும் தாண்டி தான் நம்ம வந்திருப்போம். அப்படிங்கிறப்போ எல்லா கஷ்டங்களுமே மாறும். நான் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையே பார்த்திங்கன்னா ஒரு சக்கரம் மாதிரி தான். மேலே உள்ளது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். அப்படி தான் எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்கள் நம்மளுக்கு மறைகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமை இருக்கணும். அதோட கடவுளுடைய அனுகிரகம் இருக்கணும். அந்த கடவுளுடைய அனுகிரகம் இருந்தாவே அந்த கஷ்டம் எவ்வளோ பெரிய புயல் கணக்கில் கஷ்டம் இருந்தாலும் அது அப்படியே தூசி மாதிரி பறந்து போயிடும். அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டத்தை நினச்சி ஃபீல் பண்ணாமல் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. எல்லாமே மாறும். எவ்வளவோ பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, எல்லாம் மாறும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.